வணக்கம். இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டோட நெக்ஸ்ட் எபிசோட். நம்மள நிறைய பேர் சந்தோஷமா இருக்கணும், சிரிக்கணும் அப்படின்ட்டு ஆதித்யா டிவி, ஸ்டாண்டர்ட் காமெடிலாம் நிறைய பார்ப்போம். ஆனா சந்தோஷம் அதுல இல்லை. இந்த மெசேஜ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த சந்தோஷம்னா என்ன அப்படின்னு ஒரு எபிசோட் பண்ணணுன்ட்டு ரொம்ப நாளா ஆசைங்க. ஆனா இந்த எபிசோட் அதை பத்தி இல்லையே. ஆனா அந்த மாதிரி நம்ம பாக்குற ஒரு சீன் பத்தி தான் இந்த எபிசோட். வடிவேல் காமெடிஸ்ல ஒரு கிளாசிக் மூவிஸ்ல ஒண்ணு மருதமலை. அது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த டைலாக் என்னன்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க. அந்த கேப்ல நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு வந்துடுறேன். அட என்னடா இது, இந்த பாட்காஸ்டுக்கு குட்டி ஸ்டோரின்னு பேர் வச்சாங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு குட்டி ஸ்டோரியோட வந்துடுறாங்கடா அப்படின்னு நினைக்கிறது கேக்குது. பட் உங்களுக்கு வேற வழியே இல்லை, கேட்டுதான் ஆகணும். நைகா பிராண்டு என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குங்க. இந்த பிராண்டோட ஃபவுண்டர் ஃபல்குனி நாயர். அவங்க வயசு 50 இருக்கும் போதுதான் இந்த கம்பெனியவே ஆரம்பிச்சிருக்காங்க. லாஸ்ட் வீக் இந்த கம்பெனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகி இந்தியாலேயே இப்போ அவங்க தாங்க ரிச்சஸ்ட் உமன். ஒரு எம்ப்ளாயா இருந்தவங்க 50 வயசுல பியூட்டி பிசினஸ்ல என்டர் பண்ணி இன்னைக்கு டாப் 20 ரிச்சஸ்ட் இந்தியன்ஸ்ல இருக்காங்க. அந்த ஏஜ்ல ரிஸ்க் எடுக்கணும்னு தோணிருக்கு பாத்தீங்களா? அதுவே எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. நல்லா சம்பாதிக்கிறோம், எதுக்கு தேவையில்லாம ஏதாவது பண்ணி சம்பாதிச்சது எல்லாத்தையும் இழந்துட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு நினைக்காம, ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்ட்டு இறங்கி வேலை செஞ்சிருக்காங்கல்ல. என்ன டைலாக கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா? இங்க நான் இப்ப சொல்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. மிச்சவங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ரீவைண்ட் பண்ணி கேளுங்க. எப்படியெல்லாம் கமெண்ட்ஸை மிரட்டி வாங்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த ரஸ்க் பத்தி எல்லாருக்கும் தெரியுங்க. இதை டீலையோ காஃபிலையோ முக்கி சாப்பிட்டா அடடடடடா எவ்வளோ டேஸ்டா இருக்கும்ல. சரி, ரொம்ப டாபிக் டைவர்ட் ஆகுது. இதை பண்ணா இதெல்லாம் இழக்கலாம், இல்லை இதை பண்ணா இந்த மாதிரிலாம் தவறா நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தாண்டி துணிஞ்சு செய்யறது தாங்க ரிஸ்க் எடுக்கிறது. ரிஸ்க் டேக்கிங் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மள நிறைய பேர் கொஞ்சம் கூட ரிஸ்க் எடுக்கிறத பத்தி யோசிக்காம இருக்கிறதுக்கு ப்ராடா 2 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட், கம்ஃபர்ட் ஜோன். நான் சிஏ கிளாஸ்ல இருக்கும்போது ஒரு குரூமிங் செஷன்ல ஃபர்ஸ்ட் டே சார் வந்த உடனே என்ன சொன்னாருன்னா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து உட்காராதீங்க அப்படின்ட்டாரு. எல்லாரும் நெளிகிறோம், சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கெஞ்சுறோம். அவரு விடவே இல்லை. உட்காந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல இல்லை ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அப்புறம் எதையோ இழந்த மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அட்ஜஸ்ட் ஆகி அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்மளை ஃபோர்ஸ் பண்ணாம நமக்கு வருமானு கேட்டா சத்தியமா வராது. அங்கெல்லாம் உட்காராத, இங்க உட்காரு, இதுதான் உனக்கு பெஸ்ட் அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு பட்சி நம்மளை பிடிச்சி வைக்கும் பாருங்க, அதுதான் கம்ஃபர்ட் ஜோன். ஸோ ரிஸ்க் டேக்கிங்ல உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா இதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம பட்சி கிட்ட சொல்லி ப்ரிப்பேர் ஆகுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு, தோத்துருவோம், நிராகரிக்கப்படுவோம், இதுக்கெல்லாம் நம்ம சரிப்பட்டு வரமாட்டோம் அப்படின்னு அந்த பயப்படுற குணம் தான் நம்மளை ரிஸ்க் எடுக்க விடாம தடுக்கும். இதை பத்தி நம்ம ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ் அப்படின்ட்டு ஆதி காலத்துல ஒரு எபிசோட் போட்டிருக்கோம். அதை போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. யூஸ்வலா சொல்ற டைலாக் தான், கேட்காதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்படி பட்சியை மீறி பயத்தை போக்கி நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணும்போது அதை நல்லா அசஸ் பண்ணி இறங்கணும். ரிஸ்கில் 2 டைப் இருக்குங்க. ஒன்று கால்குலேட்டட் ரிஸ்க், இன்னொன்று பிளைண்ட் ரிஸ்க். இதில் பிளைண்ட் ரிஸ்க்குங்கிறது அட விடுறா, துணிஞ்சு பண்ணு, வந்தா மலை போனா டேஷ் அப்படின்னு இறங்குறது. அது கூடவே கூடாதுங்க. தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார் கரும்பொருள் யாதொன்றும் இல். பொருத்தமாக தேர்ந்தெடுக்கிற கூட்டாளிகளோட தீரா ஆய்வு செஞ்சு ஒரு விஷயத்துல களமிறங்கினா அதுல வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ட்டு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பா ரிஸ்க் எடுக்கிறது கால்குலேட்டட் ரிஸ்கா தான் இருக்கணும். கால்குலேட்டட் ரிஸ்க்ல முக்கியமான விஷயம் பீயிங் ப்ரிப்பேர்ட் ஃபார் த வர்ஸ்ட் அவுட்கம். நம்ம டெய்லி வண்டி ஓட்டுறதே ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் தான். இதை ஃபார்மலா எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நம்ம என்ன பண்ணலான்னு இருக்கோமோ அதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்றது. இருக்கவே இருக்காரு கோகுல், அதாங்க கூகுள். ஆனா அது மட்டும் பத்தாது. நம்ம நினைக்கிற விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா பண்ணவங்க, ஃபெயிலியரா ஃபேஸ் பண்ணவங்கன்னு எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். செகண்ட், ஹோம்ஒர்க்கு. நம்ம ரிசர்ச் பண்ணதை நமக்கு எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னு பார்க்கணும். எல்லா விதமான கால்குலேஷன்ஸும் பண்ணணும்.
வேர்ஸ்ட் டு பெஸ்டான்னு இப்படி எல்லா ப்ராபபிலிட்டிஸ்லையும் கால்குலேட் பண்ணணும். நம்ம கால்குலேஷன்ஸ் எப்படியெல்லாம் தப்பா போகலாம்னு யோசிக்கணும். அதுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இந்த 2 ஸ்டெப்பையும் பொறுத்து தான் நம்ம டிசிஷன்ஸ் எடுக்கணும். இது போக ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்ம கால்குலேஷன்ஸை ரீடூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரியான்னு தெரியாது, ஆனால் வாழ்க்கையை அழகாக்க ரொம்ப தேவையான ஒரு மூலப்பொருள். இதே மாதிரி வேற ஏதாவது காமெடி டைலாக்ல நல்ல மெசேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த எபிசோட லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பத்தி கேட்கலாம் அண்ட் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.